ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் 8வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் அவருடைய மகளை கண்ணன் கொண்டு சென்று விட்டான். இப்போ தாய் பாவத்தில் உள்ள பெரியாழ்வார் தன் மகளுக்கு என்ன ஆயிற்றோ என்று புலம்பும் விதமாக இந்த பதிகம் அமைந்துள்ளது. அதுல 8வது பாசுரம், இந்த தாய் யோசிக்கிறாளாம், பாருங்கோ, இன்றைய லோக்க நடைமுறையோட கொஞ்சம் ஒத்து போற மாதிரியே இருக்கு. ஒருவேளை என் பொண்ணை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டு போனானே, அங்க தயிர் கடையை வச்சிருவானோ என் பொண்ணு பாவம், ரொம்ப சௌக்கியமா ஆத்துல எல்லாம் கம்ஃபர்டபுளா ராயல் லைஃப் வாழ்ந்தவள், அவளை போய் தயிர் கடையணும்னு சொல்லி இடுப்பும் கையும் வலிக்க வலிக்க தயிர் கடைய சொன்னா சரி வருமா? இன்னைக்கு பாருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போதே பெண் வீட்டாரெல்லாம் கேட்டுக்கிறா, உங்க ஆத்துல அடிக்கடி இந்த அம்மியில அரைக்கணும், கல்லோரல்ல அரைக்கணும், அப்படியெல்லாம் என் பொண்ணுக்கு வேலை கொடுக்க மாட்டேளே. அது போல என் பெண்ணு ரொம்ப சாஃப்டா வளர்ந்தவள், அவளுக்கு பாத்திரம் தூக்கிண்டு வா, திருவாராதனத்துக்காக தீர்த்தம் கொண்டு வா, அப்படியெல்லாம் வேலை கொடுத்துட மாட்டேளே. இதெல்லாம் கேட்டுண்டு, அதாவது நார்மலா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உண்மையில செய்வது நமக்கு ஆரோக்கியம் தான் வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த பெற்றோர்களுக்கு குழந்தை மேல பாசம், இப்படி ஏதாவது வேலை செய்ய சொல்லிடுவாளோ அப்படின்னு கேட்கறா பாருங்க. இப்ப அந்த விசாரத்துக்குள்ள நாம போன விஷயத்துக்கு வந்துருவோம். ஜஸ்ட் நீங்க ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன், இல்லைன்னா கமெண்ட்ல வேற டிபேட் நடக்கும். இது சரியா தவறா, திருமணத்துக்கு முன் அதெல்லாம் ஆச்சாரியர்கள் என்ன வழி காட்டுறாளோ அதன்படி அவாவா செஞ்சுப்பா. நாம இப்போ பெரியாழ்வார் கிருஷ்ணன் இந்த அனுபவத்துக்கு வந்துருவோம். இப்ப இந்த தாய் யோசிக்கிறா, அதிகமா தயிர் கடையை வச்சிருவானோ, தயிர் கடையை வச்சா என் பொண்ணுக்கு இடுப்பு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருமே, கையெல்லாம் காயமாயிடுமே, என்ன பண்ணுவேன்? அதுதான் 8வது பாசுரம். குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ, நடையொன்றும் செய்திலன் நங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன், இடை இருபாலும் வணங்க இழைத்திழைத்து என் மகள் ஏங்கி, கடை கயிறே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொலோ. குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ, நடையொன்றும் செய்திலன் நங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன், இடை இருபாலும் வணங்க இழைத்திழைத்து என் மகள் ஏங்கி, கடைகயிறே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொலோ. இப்ப பாருங்க, உலகத்துல 2 விதமான மக்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள், அதான் குடியில் பிறந்தவர்னா நற்குடியில் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். குடியில் பிறந்தவர் செய்யும், அந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் செய்யக்கூடிய குணமொன்றும் செய்திலன். குணம்னா நல்ல குணம் உள்ள நல்ல காரியம்னு அர்த்தம். இப்போ சில பேரை சொல்லுவோம், பா அவர்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால அவர் செய்யக்கூடிய செயல்களும் அந்த ட்ரெடிஷன் படி ரொம்ப நல்ல செயலா செய்யறாருப்போம். அதுதான் இந்த இடத்துல குணம் என்றால் நற்செயல்னு அர்த்தம். குடியில் பிறந்தவர் செய்யும், நல்ல குடும்பத்துல பிறந்தவா செய்யக்கூடிய குணம் நற்செயல் இருக்கே, ஒன்றும் செய்திலன், அந்த ஒரு நற்செயலும் இவன் செய்ய மாட்டேங்கிறான். அந்தோ, அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல அலாஸ்ன்னு சொல்றோம் பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய குடும்பம், நந்தகோபனுடைய மகனா பிறந்துட்டு இந்த நல்ல குடும்பத்துல பிறந்தவா செய்யக்கூடிய எந்த செயலையும் செய்ய மாட்டேங்கிறானே. ஏன் அப்படி நல்ல குடும்பத்துல பிறந்தவா செய்யற செயல் செய்யலைன்னா அப்படி என்னதான் பண்ணான்னா, எங்கேயாவது நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் இரவோடு இரவாக இப்படி என் பெண்ணை களவாண்டு கொண்டு போவானா? இப்படி யாராவது செய்வாளா? அதனால குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலனந்தோ, நல்ல குடும்பத்துல பிறந்தவா யாரும் இப்படி யாருடைய சம்மதமும் இல்லாமல் திடீர்னு இரவோடு இரவாக ஒரு பொருளை திருடி செல்வது போல பெண்ணை திருடி செல்வார்களா? அந்தோ, ஐயோ, இவனுக்கு நல்ல குடும்பத்து பழக்க வழக்கமே இல்லையே. இதெல்லாம் உடனே கண்ணனை பெரியாழ்வார் தோஷம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அவருக்கு கிருஷ்ணன் ஒரு குழந்தை மாதிரி, அதனால இதெல்லாம் ஒரு தாய்ப்பாசத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை. என்னது இது, நல்ல குடும்பத்துல பிறந்தவாளுக்கு இருக்கிற ஒரு குணமும் இல்லை, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். சரி, அதான் பரவாயில்ல, உலக வழக்கத்தையாவது மதிக்கணும். ஏன்னா அப்படியும் ஒரு சிலர் இருக்கா, பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, காந்தர்வ விவாகம் செய்கிறோம்னு செய்து கொள்வார்கள். அப்படின்னாலும் கூட அந்த பெண்ணை தாங்குன்னு தாங்குவாளாம். ஆஹா, என்னை நம்பி நீ வந்திருக்கிறாய், உன் வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி நீ வந்திருக்கிறாய், உன்னை எப்படி தாங்குறான் பாருன்னு அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணை தாங்குவானா. இவன் அதுவும் பண்ண மாட்டேங்கிறான். அதான் நடையொன்றும் செய்திலன். நடைனா உலக நடைமுறைன்னு அர்த்தம். உலக நடைமுறையில இப்படி ஒரு பெண் ஒரு கணவனுக்காக வீட்டை விட்டுட்டு வந்துட்டான்னா அந்த கணவன் அந்த பெண்ணை தாங்குன்னு தாங்குறான்.
ஏன்னா ஆமா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்திருக்க, நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன் பாருன்னு கவனிப்பானா. இதுக்குத்தான் நடை, உலக நடைமுறைன்னு பேரு. நடையொன்றும் செய்திலன். ஆனா நம்மாள் இருக்கானே, சரி நல்ல குடும்பத்துல பிறந்தோம், பொண்ணை தூக்கின்னு வரக்கூடாதுன்னு யோசிக்கல. சரி ஏதோ நடைமுறை தூக்கின்னு வந்துட்ட, அந்த நடைமுறைப்படி அந்த பொண்ணை நன்னா பாத்துப்பியான்னு பார்த்தா, நடை உலக நடைமுறை இருக்கே அதன்படியும் ஒன்றும் செய்திலன், ஒன்னும் பண்ண மாட்டான். அவன் இஷ்டப்படிதான் பண்ணுவான். நங்காய், இது உறவுக்கார பெண்ணை பார்த்து இந்த பெண்ணின் தாய் சொல்றா, நங்காய்னா நங்கையே, ஒரு பெண்ணுக்குரிய குணங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிரம்பியவள் நங்கை. நங்கையே, பெண்ணுக்கான குணங்கள்லாம் நிறைந்தவளே, என் பொண்ணு உன்னை போல எல்லா குணமும் நிறைந்தவள் தான். ஆனா இவன் பாரு, நந்தகோபன் மகன் கண்ணன். இவன் யாருடைய பிள்ளை? நந்தகோபனுடைய பிள்ளை. அந்த குடும்பத்துல பிறந்திருக்கான். அந்த குடும்பத்துல பிறந்தும் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கான். கண்ணன் பேர் பாரு, கண் போன்றவன்னு வச்சுட்டு இருக்கான். ஆனா மனைவிய கண்ணுங்க அர்த்தமா பார்த்துப்பானான்னா சந்தேகம். பாட்டுல பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. இதுல குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ. ஏன் அதை சொன்னான்னா, அவன் நந்தகோபன் மகன். நடையொன்றும் செய்திலன் நங்காய், ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா பேர் மட்டும் கண்ணன். கண்ணன்னு பேர் வச்சுட்டு மனைவிய கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் என்ன சந்தேகமா இருக்குன்னா, என் பொண்ணை தயிர் கடையை விட்டுடுவானோ. வந்த முதல் நாளே மா பார், நிறைய பால் அதெல்லாம் உர குத்தி தயிரை ஆக்கியாச்சு, இப்ப நீ என்ன பண்ணு, எல்லா தயிரையும் கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கணும், உன் வேலைன்னு சொல்லிட்டா. அங்க ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பு சுக்கள் அற்றப்படைத்தான் நந்தகோபர். அத்தனை தயிரையும் கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கணும்னா என் பொண்ணுக்கு என்ன ஆகும் நினைச்சு பாக்குறா இந்த அம்மா. இடை இருபாலும் வணங்க. என் பொண்ணு தயிர் கடைய கடைய, இடைனா இடுப்புன்னு அர்த்தம். இடை அவளுடைய இடுப்பானது, இரு பாலும் ரெண்டு பக்கமும், வணங்கன்னா இந்த இடத்துல துவண்டு போகன்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் இடுப்பே துவண்டு போகும்படி, இடை இருபாலும் வணங்க, ரெண்டு புறமும் இடுப்பு அப்படியே துவண்டு போகும்படி. இழைத்து இழைத்து, இழைத்துனா தளர்ந்து போயின்னு அர்த்தம். இழைத்து இழைத்துனா தளர்ந்து போய் சுதாரிச்சு மறுபடியும் கடந்து மறுபடியும் டயர்டாகி மறுபடியும் சுதாரிச்சு மறுபடியும் கடைஞ்சு மறுபடியும் டயர்டாகி இப்படி இழைத்து தளர்ந்து சோர்ந்து போய், என் மகள் ஏங்கி. ஏங்கினா பெருமூச்சு விட்டுன்னு அர்த்தம். அப்படி ஏக்கத்தோடு மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் வாங்கிட்டு தயிர். அப்பையும் இதை விடக்கூடாது, கிருஷ்ணன் வந்து திட்டுவானா, ஏய் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா, என்ன கயிறெல்லாம் கீழே விட்டுட்ட, கயிறை புடியும்பானா. அதனால கடை கயிறே பற்றி வாங்கி, இவ்வளவு மூச்சு வாங்கினாலும் இடுப்பு துவண்டாலும் தளர்ந்து போனாலும், கடை கயிறுனா கயிற்றினுடைய நுனின்னு அர்த்தம். தயிர் கடையும் போது இந்த நுனி அந்த நுனி ரெண்டு கடை கயிறும் கையில பிடிச்சுட்டு இருக்கணும். அதை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் மேல் மூச்சு வாங்குறேன்னா, ஐய் எதுக்கு கயிறை விட்ட அப்படின்னு கிருஷ்ணன் மிரட்டுவான். அதனால கடை கயிறே, அந்த கயிற்றின் நுனியையே பற்றி வாங்கி. பற்றி வாங்கினா பிடித்து கொண்டுன்னு அர்த்தம். அந்த கயிற்று அப்பையும் விடக்கூடாதுன்னு பிடிச்சு கொண்டு கடந்து கடந்து, கை தழும்பு ஏறிடும் கொலோ. அவள் கையிலே தழும்பு, காயம், தழும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கார். ஏறிடும்னா உண்டாகும்னு அர்த்தம். கை தழும்பேறிடும் கொலோ, கையில காயம் தழும்பே ஏற்பட்டுடுமோ, என் பொண்ணு கஷ்டப்படுவாளோ. மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உடனே கிருஷ்ணன் மனைவியை துன்புறுத்த சொன்னான்னு அர்த்தம் இல்ல. பெற்றோர்கள் வந்து இனிமே புகுந்த வீட்டுல இப்படி எல்லாம் உண்டான்னு கேள்வி கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அர்த்தம் இல்ல. இதெல்லாம் இந்த விசாரமே இங்க வரக்கூடாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க அனுபவம். ஒரு பெண்ணை கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணின்னு போயிருக்கான், அந்த தாய் எப்படி யோசிக்கிறா, அந்த அளவுல இதை அனுபவமாக பக்தியாக பார்க்கணுமே ஒழிய, இதை உடனே அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுல எதை நாம ஃபாலோ பண்றதுன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல போய் கமெண்ட்ல ஒரு வாரெல்லாம் நிறைய வெர்ச்சுவல் வாரியர்ஸா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றா பாருங்க. அது போல கமெண்ட்ல சட்டை போடுறதுக்கெல்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. பாட்டுல உள்ள ரசம் தான். இவ இடுப்பு துவண்டு போகும்படியாக கயிறை மட்டும் விடக்கூடாதுன்னு பிடிச்சுக்க சொல்லி தளர்ந்து போய் பெருமூச்சு வாங்கி இப்படியெல்லாம் என் பொண்ணோட கையே தழுபாயிடுமோ என்று தாய் யோசிக்கிறாள். அதான் 8வது பாசுரம். குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ, நடையொன்றும் செய்திலன் நங்காய், நந்தகோபன் மகன் கண்ணன். இடை இருபாலும் வணங்க, இழைத்திழைத்து என் மகள் ஏங்கி, கடை கயிறே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொலோ. குடியில் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ, நடையொன்றும் செய்திலன் நங்காய், நந்தகோபன் மகன் கண்ணன். இடை இருபாலும் வணங்க, இழைத்திழைத்து என் மகள் ஏங்கி, கடை கயிறே பற்றி வாங்கி கைத்தழும்பு ஏறிடும் கொலோ. நல்ல குடும்பத்துல பிறந்தவா செய்யக்கூடிய எந்த நற்செயலும் செய்ய மாட்டேங்கிறானே, ஐயோ இரவோட இரவா பொண்ணை கொண்டு போயிட்டானே. சரி உலக நடைமுறைப்படியாவது மனைவியை கண்ணுங்கருத்துமா பார்த்துப்பானா, பார்த்துக்க மாட்டேங்கிறான்.
யாருன்னு கேட்டா நந்தகோபன் பிள்ளைங்கிறான், பேர் என்னன்னா கண்ணன்கிறான். ஆனா அதுக்கு ஏற்றபடி ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறான். என் பொண்ணை தயிர் கடையை வச்சு இடுப்பெல்லாம் 2 பக்கம் துவண்டு போய் அவ தளர்ந்து போய் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கி, ஆனாலும் அந்த கயிற்றின் நுனியை மட்டும் விடாம பிடிச்சிண்டு அவ கையே தழும்பாயிடுமோ என்று தாய் சொல்கிறாள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Alas, this Krishna doesn't follow any tradition observed by people of good families. At the same time, this Krishna doesn't follow the tradition of worldly people as well. He is called Kannan. He is the son of Nandagopa, but he may make my daughter churn curd to extract butter, and my daughter with her waist painful on both sides and becoming tired, my daughter with her waist trembling on both sides, getting tired again and again, gasping for breath, still holding the edges of the rope in her hands. Will her hands become scarred because of that? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் தொடர்ந்து தாயின் பேச்சு தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன் அந்தோ, நடை ஒன்றும் செய்திலன் நங்காய். நந்தகோபன் மகன் கண்ணன் இடையிருப்பாலும் வணங்க, இழைத்திழைத்து என் மகள் ஏங்கி கடை கயிறே பத்தி வாங்கி கை தரும் பேரிடுங்கோலோ.